பொட்டலம் வச்சு கொடுங்க, உங்களுக்கே திருப்பி கொடுத்துடுவோம். ஜாக்கெட் அது மேல ஹிந்தியில எழுதுனாங்க. அந்த பண்ணும்போது கண்ணுக்கு இருட்டுல மாதிரி தெரிஞ்சுது. துணி கடை வச்சிருக்கேங்க நானும். அப்புறமா ஒரு 10:45 இருக்கும். ரெண்டு ஆம்பளை பையங்க வந்தாங்க, ஜாக்கெட் வேணும்னு சொன்னாங்க. கொடுத்தேன். அதுக்கும் 500 ரூபாய் கூட கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய் கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கு நானும் பேலன்ஸ் துட்டு கூட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்ன தங்கம் டச் பண்ணி கொடுக்கணும்னா நான் தங்கம் எல்லாம் கொடுக்க மாட்டேன், இது ஏன் இப்படி புதுசா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்க கூடாது, முதல்ல நடங்கன்னு கூட நான் மிரட்டேன். அதுக்கும் கூட அவங்க மசையில அப்புறமா இல்ல உங்களுக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன இது பண்ணிட்டாங்க. ரொம்ப திசை திருப்பிட்டாங்க. அது அப்புறமா எனக்கு என்னமோ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நானாயே எடுத்து கொடுத்து, இல்லைங்க நீங்க இது பண்ணுங்க, பொட்டலம் வச்சு கொடுங்க, உங்களுக்கே திருப்பி கொடுத்துடுவோம், ஜாக்கெட் மட்டும்தான் எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு என்னையே இது பண்ணிட்டு அந்த பண்ணும்போது எனக்கு என்னமோ ஒரு இருட்டுல மாதிரி, கண்ணுக்கு இருட்டுல மாதிரி தெரிஞ்சுது. தெரிஞ்ச பிறகு என்ன ஆச்சுன்னா, அப்புறமா வந்து நானாயே எடுத்துட்டேன் தாலி செயினும். அப்புறமா நானாயே பொட்டலம் பண்ணிட்டு கல்லா பெட்டில வச்சேன். அந்த 2 ஜாக்கெட்டும் இந்த செயினும் பொட்டலம் கட்டி அந்த கல்லா பெட்டில வச்சுட்டு சாவி கூட பூட்டிட்டேன். நானும் பூட்டின பிறகு என்ன ஆச்சுன்னா, ஒருத்தன் இந்த பக்கம் நின்னுட்டா, ஒருத்தன் இன்னொரு பக்கம் நின்னுட்டான்னா, அப்புறம் என்ன திசை திருப்பிட்டான். ஃபால்ஸும் வேணும், சாரி ஃபால்ஸும் வேணும்னு சொல்லிட்டு திசை திருப்பிட்டான். அப்புறமா வந்து அங்க போன பிறகு இவன் இந்த பக்கமே இது திருப்பிட்டான். எஸ்கேப் ஆனது கூட நான் பாக்கலைங்க. அதுக்கப்புறமா வந்து இதோ வரேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கூட போயிட்டான். 2 பேரு. 2 பேர்ல ஒருத்தன் வந்து இங்க நின்னு இது பண்ணி என்ன இது அந்த சாவி குத்து என்ன எடுக்க கூட தோணல. அவங்க பண்ற இதுல சாவி எடுக்கவே தோணல எனக்கு. ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க என்ன. இல்லாட்டு கையில எதனா வச்சிருந்தாங்களா, அவங்க உங்க மேல எதனா போட்டாங்களா? ஆஹா, அதுவும் என்ன, அதாவது ஒரு ஜாக்கெட் இருக்குதுங்க, அது மேல ஹிந்தியில எழுதுனாங்க. ஆனா அது எழுதுறது கூட தெரியல எனக்கு. அதுக்கப்புறமா என்னமோ பண்ணாங்க என்ன. ஆனா அந்த தாலிச்சேன் இந்த அப்படியே தலம் குனிஞ்சு தாலிச்சேன் எடுக்கும் போதுதான் ஒரு கண்ணுக்கு இருட்டுல மாறும் லைட்டா தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறமா ஒன்னும் சரி நானாவே பொட்டலம் கட்டி அதுல லாக் வச்சேன். அதுக்கப்புறம் மூடனே நானே இந்த சாவி எடுக்காம விட்டுட்டேன். என்ன கை காலும் என்ன பேச விடலை. முதல்ல நான் உள்ள இருந்து வெளியே வரலாம், அதுக்கு கூட வழி விடலை அவங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.